ஹாய் மம்மீஸ், நர்சம்மா டிப்ஸு. ராத்திரி 12 மணிக்கு மேலே பேபிக்கு காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் வீட்டில் இந்த 7 பொருள் இருந்தால் போதும். ஆனால் எப்போ டாக்டர் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் 3 ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது பொது தகவல் தான். காய்ச்சலோ வலியோ வந்தால் கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிக்கிட்ட கேட்டுட்டு தான் எந்த மருந்தாக இருந்தாலும் கொடுக்கணும். ஏன்னா டோஸ் எல்லாமே பேபியோட வெயிட்டு பொறுத்து தான் இருக்கும். ஸோ அது மாறுபடும். கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ எம்எல்ன்றதை உங்களுடைய பேபி வெயிட்டு பொறுத்து கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 முக்கிய பொருளில் டிஜிட்டல் தெர்மாமீட்டர். முதல்ல காய்ச்சல் இருக்கான்னு பார்க்குறது தான் தெர்மாமீட்டர். இதில் நீங்கள் கண்ணு மூடிக்கிட்டு கெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 100.4 ஃபேரன்ஹீட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபீவரு. கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேராசிட்டமல் சிரப்பு. குழந்தைக்கான பேராசிட்டமல் சிரப்பு காய்ச்சல் ப்ளஸ் வலிக்குமே டாக்டர் சொல்கிறது இதுதான், 2த்துக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் எவ்வளோ எம்எல் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய பேபி வெயிட் பொறுத்து தான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தன்னிச்சையாக நீங்கள் எப்போவுமே கொடுக்கக்கூடாது. எக்ஸ்பிரி டேட்டு கண்டிப்பாக பார்க்கணும். தேர்டு ஓஆர்எஸ் பாக்கெட்டு. ஓஆர்எஸ் பாக்கெட்டு ப்ளஸ்ஸு சிங்க் சிரப்பு இருந்துச்சுன்னா ஓகே தான். ஏன்னா இந்த சிரப்பு ஓஆர்எஸ் எதுக்கு அப்படின்னா சடனாக பேபிக்கு லூஸ் மோஷன் போகுது, வயிறில் போகுது அப்படின்னா உடனே ஓஆர்எஸ் கரைச்சி நீங்கள் கொடுக்கலாம் தண்ணியில். இது தண்ணி போகாமல் பாதுகாத்துக்கும். அதனால தான் இது சிங்க் சிரப்புமே 10 to 15 நாளைக்கு நீங்கள் டாக்டர் சொன்னால் கண்டிப்பாக கொடுக்கலாம். இது வயிறு சீக்கிரமாக சரியாக உதவும். இல்லைன்னா என்கிட்ட ஓஆர்எஸ் பவுட்ரு இல்லை, நாங்கள் வாங்கி வைக்கல அப்படின்னா வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். 6 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அதே ஸ்பூனில் உப்பு எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் பாட்டிலில் தான் நீங்கள் ஓஆர்எஸ் பவுடரே கரைக்கணும். நீங்கள் கொஞ்சமாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது சரியாக வேலை செய்யாது, அது ஈக்குவலாகவும் இருக்காது. எப்பயுமே 1 லிட்டர் பாட்டிலில் தான் நீங்கள் ஓஆர்எஸ் பவுடர் கலக்கி யூஸ் பண்ணி கொடுக்கணும். ஆன்டிசெப்டிக் லிக்யூடு டெட்டால் அண்ட் சாவ்லான் எடுத்துக்கலாம். காட்டன் அண்ட் பேண்டேஜ் ரோல் எடுத்துக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிபட்ட உடனே ரத்தம் வருது பார்த்தீங்களா, அதை முதல்ல தண்ணி வச்சு நல்லா கழுவிடுங்க. இதை வச்சு தொடச்சிட்டு பேண்டேஜ், அதாவது டெட்டால் வச்சோ இல்லை சாவ்லான் வச்சோ தொடச்சி க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேண்டேஜ் போட்டு அதை ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு அதிகமாக அடிபட்டால் வீட்டிலே இருந்துட்டு இதை பண்ணிகிட்ருக்காதீங்க. இமிடியேட்டாக உடனே உங்கள் பீடியாட்ரிக் டாக்டர்கிட்ட பக்கத்தில் நியர்பை இருக்கிற டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு 5th பார்த்திங்கன்னா நேசல் ட்ராப்ஸு. அதாவது குழந்தைங்களுக்கு நல்லா மூக்கில் நல்லா சளி கட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்க தூங்கவே முடியாது. ஸோ அதனால் நேசல் ட்ராப்ஸுன்னு அதுவுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சொட்டு சலைன் ட்ராப்ஸ் விட்டுட்டு இதை வச்சு உறிஞ்சி எடுத்தால் பேபி நிம்மதியாக தூங்குவாங்க. 6th ஒன் பார்த்திங்கன்னா கோகனட் ஆயிலு அண்ட் மாய்ஸ்சரைசர். ஓகேவா, இது ரெண்டுமே நீங்கள் வச்சுக்கலாம். கிளைமன் லோஷன் இருக்கும், இது பூச்சி கடிச்சா இது அப்ளை பண்ணிக்கலாம். 7th ஒன் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி நம்பர் பேப்பர். உங்கள் பீடியாட்ரிக்குடைய நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. 108க்கு ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணிக்கோங்க. பக்கத்து ஹாஸ்பிட்டல் நம்பருமே ஒரு பேப்பரில் எடுத்து கரெக்டாக முன்னாடி தெரிகிற மாதிரி எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. முக்கியமாக 3 வார்னிங் என்ன அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, செல்ஃப் மெடிக்கேஷன் வேண்டாம். ஆன்டிபயோட்டிக்ஸு இந்த காப் சிரப்ஸ்லாம் நீங்களே வாங்கி கொடுக்கவே கூடாது. 24 மணி நேரத்துக்கு மேலே காய்ச்சல் இருக்குது, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, தண்ணி கூட குடிக்கல அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுங்க. எல்லா மருந்துக்கும் இப்போ வீட்டில் இருக்கிற எல்லா மருந்துமே பேபிக்கு எட்டாத இடத்துல நீங்கள் பூட்டி வச்சுக்கிறது நல்லது. இந்த கிட்டு ரெடி பண்ணிட்டீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மறந்துடாமல்